ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா விளாக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இன்னைக்கு வெளியில் போகல, சைக்கிள் விளாக் போகல. ஸோ இருந்தாலும் சைக்கிள் விளாக் எபிசோட் 11 இந்த வீடியோ. நான் தங்கியிருக்க இடத்த காமிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு 7ல் கேட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன், சைக்கிள் விளாக் 7ல். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னென்னு நீங்கள் இருக்கிற இடத்த காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப லோ பட்ஜெட், ஜஸ்ட் ஒரு 200லேருந்து 250 இல்லை ஜஸ்ட் 100 ருபீஸ் கூட நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். நான் தங்கியிருக்க இடத்த காமிக்கிறேன். நான் ஹோட்டல் ரிவ்யூலாம் பண்ணல, ஹோட்டல் பேரும் நான் சொல்ல விரும்பலை. ஸோ நான் தங்கியிருக்க இடத்த காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பட்ஜெட்டுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்குன்னு நான் கடந்த ஒரு 2 நாளாக தங்கிக்கிட்டு இருக்கேன் இங்கே. நல்ல ஒரு கம்ஃபர்டபுள், ஓகேங்களா. நான் அது மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் வர்றேன் நாளை மறுநாள் 8ஆம் தேதி ஒரு மத்தியானம்லாம் கோயம்புத்தூர் வந்துடுவேன். சைக்கிள்லே தான் வர்றேன். நாளைக்கு மட்டும் இங்கே வெளியில் ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது, திருப்பூரில் எடுத்துட்டு 8ஆம் தேதி வருவேன். 8ஆம் தேதி வர்றப்ப நீங்கள் யாராவது இந்த மாதிரி லோ காஸ்ட்டில் சின்னதாக ரூமோ லாட்ஜோ இல்லை ஒரு மேன்ஷனோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கோயம்புத்தூராக இருந்தீங்கன்னா, உங்கள் ஏரியா பக்கம் இருக்குது அப்படின்னா, அந்த லாட்ஜோட அட்ரஸ் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் தங்குறதுக்கு ஜஸ்ட் நான் எதிர்பார்க்குறது எவ்வளோ அப்படின்னா, 1 டேக்கு ஒரு 200 250, அதிகபட்சமாக 300 1 டே ஸ்டே பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். ஏன்னா கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தங்குற மாதிரி இருக்கும். 3 நாள், ஆமாம், மேபி 3 நாள் தங்குற மாதிரி இருக்கும். இப்போ லாக்டவுன்லாம் வேறு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் வந்துட போகுது, அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே பல்லடம் டு திருச்சி சைக்கிளில் போகிறதுனா ரொம்ப ஈஸியாக போயிடலாம். பட் நான் கோயம்புத்தூர் பக்கத்து வந்துட்டேன் அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் திரும்ப நான் ரிட்டர்ன் திருச்சிக்கு போகிறது. நிறைய பேர் கோயம்புத்தூர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கோயம்புத்தூரில் ஈஷா யோகா மையம், மருதமலை, வஉசி பார்க்கு, ஜிடி நாயுடு காரு, இது இன்னொன்று ராமாயணா பார்க்கு, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 20 இடம் இருக்குது. சிறுவாணி, வேறு என்ன நான் சொல்லிகிட்டே போகலாங்க. ஒரு 20 இடம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா இடத்துக்கும் சைக்கிள்லேயே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டே பண்ணுறது மட்டும் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு லாட்ஜோ ரூமோ இருந்துச்சு லோ ப்ரைஸில் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் டைமாக தமிழில் நீங்கள் வேணால் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு லாட்ஜ் அல்லது ஒரு மேன்ஷன்னு சொல்லலாம். இதை யாராவது டூர் காமிச்சிருக்காங்களா அப்படின்ட்டு நிறையா சர்ச் பண்ணி பாருங்கள். எதுவும் இருக்காது. மேபி ஹையஸ்ட் ரேட்டில் உள்ள ஹோட்டல்லாம் ரூமெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஒரு லோ ப்ரைஸில் லோ காஸ்ட்டில் செல்வா விளாகில் தான் ஃபஸ்ட் வருது. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விளாகெல்லாம் வரும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிம்பலில் எடுக்கிறேன், அதனால். ஓகே, நம்ம பார்க்கலாமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொரோனா இஷ்யூ டைம் அப்படிங்கிறதுனால செப்பரேட்டாக எனக்கு கொடுத்துருக்காங்க, தனி ரூம் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, வாங்க பார்க்கலாம். இதோட காஸ்ட் நான் சொல்லிடுறேன். 250 டேக்கு. வீக்குக்கும் எடுத்துக்கலாம், வீக்லி ரெண்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், மந்த்லி ரெண்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 200 தான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஃபுட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க பேரையும் நான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு ஃபுட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க 100 ருபீஸ் ஜிபேல அனுப்பிச்சிருந்தாங்க. மிகப்பெரிய நன்றி. அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் வேணால் இங்கே போடுறேன், அவங்க அனுப்பிச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு சாப்பாடுக்கு அவங்க தான் பணம் கொடுத்தது. காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடுக்கு. ஓகே, ரூமை பார்க்கலாமா. ஓகே நண்பா, நான் தங்கியிருக்கிறது ஒரு மேன்ஷன், லாட்ஜுன்னு சொல்ல முடியாது. தனியாக தங்குறது இல்லை, ஒரு 4-5 பேர் தங்குற மாதிரி. ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆகுமே இங்கே ஒரு பெட் இருக்குது, மேலே ஒருத்தவங்க தங்குறதுக்கு. ஸோ கீழே ஒரு பெட் இருக்குது. இது எல்லாமே நான் மட்டும்தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கொரோனானால ஒரு ரூமுக்கு ஒருத்தவங்களை மட்டும்தான் தங்க வைக்கிறாங்க. இல்லாட்டி 4 பேர் தங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, ரெண்டு பேர் தங்குறதுக்கான இடம் இது. மேலே என்னோடய திங்ஸ் எல்லாம் இருக்குது, நான் மேலே படுத்துக்கிட்டேன். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மேன்ஷனுக்கு போனீங்கன்னா மேலே உள்ள பெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஃபேனு காற்று கிட்டக்கையே இருக்கும். கீழே படுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் காற்றெல்லாம் வர்றது. இந்த பெட்டும் நம்மளோட தான், நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பேனா, என்னோடய பேப்பர் நோட்லாம் வச்சுருக்கேன். இதில் சும்மா படுத்துக்கிறது. ஓகே, 200க்கு எவ்வளோ ஒர்த்தபுளாக இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். 1 டேக்கு 24 ஹவர்ஸுக்கு நம்மளோட கிம்பிள், நம்மளோட ட்ரைபேடு, வாட்டர் கேனு எல்லாமே இருக்குது. மேலே எல்லாம் திங்ஸ் நான் காமிக்கல. இது வேணால் இன்னும் துணியெல்லாம் துவைக்காமல் கிடக்கு, இனிமேல் தான் துவைக்கணும். மற்றபடி நம்மளோட திங்ஸ் தான். மேலே ஒரு ஹேங்கர் இருக்குது. அதாவது இந்த 2 பெட்டில் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, இந்த பெட்லையும் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு 2 ஹேங்கர் இருக்குது. 2 சுவிட்ச் போர்டு இருக்குது, சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி 2 இது. மேலே ஒரு பெட்டுக்கு, கீழே ஒரு பெட்டுக்கு. அதே மாதிரி ஷெல்ஃப் 3 இது இருக்குது. 1 2 3 எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ இந்த பெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
இங்கே 3 சுவிட்ச் போர்டு இருக்குது. இது ஒன்று காமனானது, இது 2 பெட்டில் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா? மற்றபடி ஒரு லைட்டு, நைட்டில் தூங்கையில் போட்டுக்கிறதுக்கு நைட் லேம்பு, ஒரு டியூப் லைட்டு, ஒரு ஃபேனு. மற்றபடி இங்கே ஒரு ஹேங்கர் இருக்குது. இது எல்லாமே நம்ம தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு ஆள் தான். எதுக்கு இந்த ஹேங்கர் இருக்குது அப்படின்னா, இந்த 2 பெட்டில் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஹேங்கரு. ஸோ டோட்டல் இவ்வளோ தான் நண்பா. இந்த இடம் இவ்வளோ தான். மற்றபடி நம்ம பாத்ரூம் என்ன பார்க்குறேன் அந்த பக்கம். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை, ஏற்கனவே உள்ளவங்க யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அதை க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு கண்ணாடி, இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னம்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, காமனாக உள்ளது தான். ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே ஒரு பைப்பு, இங்கே ஒரு பைப்பு இருக்குது. உள்ள ஒரு லைட் இருக்குது, ஒரு ஹேங்கர் ப்ளஸ் ஷவர் இருக்குது. ஷவர் ஒர்க் ஆகுதா என்னன்னு பாருங்கள். ஒர்க் ஆகுது நண்பா. ஓகே, இவ்வளோ தான் இந்த ரூமில் இருக்குது டோட்டலி. உங்களுக்கு ஒரு ஓகே, நான் ஃப்ரண்ட் கேமராவில் பேசுகிறேன். ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியாச்சு, காமிச்சாச்சு. ஓகே, ஏன்னா நண்பா பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே நான் எல்லாம் தெளிவாகவே காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஒரு 2 நாளைக்கு மட்டும். இந்த ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்கும் ஸ்பான்சர் தான் உதவி செஞ்சுருக்காங்க. ஒருத்தவங்க 1000 rupees கொடுத்து 5 daysக்கு புக் பண்ணி கொடுத்தாங்க. நான் 5 days இருக்கல, நான் நாளை பொறுத்து கிளம்பிடுவேன். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நான் வெளியில் போய் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. எனிவே எல்லாமே முழுக்க உங்கள் சப்போர்ட் தான். இன்றைக்கி எதுவும் வெளில போய் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா எல்லாமே லாக் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் டேட் அப்படிங்கிறதுனால. ஸோ நீ போகலையா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. நான் இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி. நான் போகணுன்னா ரொம்ப தூரம் போகணும், திருச்சிக்கு போகணும்ல. திருச்சியிலையும் என்னோட ஓட்டு கிடையாது. என்னோட ஓட்டு எங்கே இருக்குன்னா இன்னும் அங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ அங்கே போகணும். நான் பஸ்ஸில் கிளம்பி போனால் கூட கண்டிப்பாக நான் போக முடியாது. ஸோ சாரி. ஏன்னா திருச்சி அங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர், 350 400 கிலோமீட்டர்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பத்தாவதுக்கு நான் சைக்கிளில் வந்திருக்கேன். யார் வீட்லையாவது தங்கியிருந்தேன் அப்படின்னா நான் எல்லாத்தையும் சேஃப்டியாக வச்சுட்டு நான் கூட போயிட்டு வந்துருந்துருக்கலாம். பட் ஆனால் போக முடியாத ஒரு சூழ்நிலை. என்னோட ரீசன் என்னவோ அது, ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் ஓட் பண்ண போகலையா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ரீசன் இதுதான். நிஷா நான் ஓட் போட்டா. நான் வேணா அந்த சின்ன கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். நிஷாவெல்லாம் ஓட் போட்டா, நிஷா அம்மா எல்லாருமே. ஓகே, இவ்வளோதான். நான் 8ஆம் தேதி வர்றேன் கோயம்புத்தூர். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும், சும்மா நான் பேசிக்கிட்டே இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு இது. எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்டில் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன மேன்ஷன்லாம் அவ்வளோ சீக்கிரம் வெப்சைட்லாம் இருக்காது. கூகுளில் தேடினா கூட இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். லோக்கலில் உள்ளவங்கள்ட்ட போய் நல்லா விசாரிங்க. நல்ல சேஃப்டியான இடமா அப்படின்னு விசாரிக்கணும். லோ காஸ்டா அப்படின்னு விசாரிக்கணும். ஒரு இடத்துக்கு 4 இடம் விசாரிக்கணும். இந்த மாதிரி கம்மியான விலையில் எங்கெங்கே இருக்குது ரூம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தா மட்டும்தான் இந்த மாதிரி இடம்லாம் கிடைக்கும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் மட்டும்தான் இருக்கேன். ஏன்னா அந்த கொரோனா இஷ்யூனால நிறைய பேர் தங்க வைக்கல. ஒரு நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா கவனிச்சுக்கிறாங்க, நல்லா சேஃப்டியாக இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8ஆம் தேதி மத்தியானம், இங்கே காலையில் கிளம்பலான்னு இருக்கேன். 8ஆம் தேதி கிளம்பணும்னா மத்தியானம்லாம் கோயம்புத்தூர் வந்துடுவேன். கோயம்புத்தூர் இதில் வேறு 8ஆம் தேதி லாக்டவுன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தெரியல, அதுக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிரமமாயிரும்ல, அதனால். ஓகே, எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. எந்த வீடியோ போட்டாலும் ஒரு 10,000 பேராவது பார்த்துடுறீங்க. இந்த வீடியோவும் ஒரு 10,000 பேர் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சைக்கிள்லேயே ஃபுல்லாக போகலான் இருக்கேன். சேலம் இது கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, லாக்டவுன்லாம் இல்லாமல் இருந்துச்சு, ஃப்ரீயாக இருந்துச்சு ஓரளவுக்கு அப்படின்னா சேலம், கோயம்புத்தூர் முடிச்சுட்டு ஈரோடு, சேலம் ப்ளஸ் எக்ஸட்ரா அங்கிட்டு எந்தெந்த ஊர் போகணுமோ எல்லாம் போகலாம். ஒரு வேளை லாக்டவுன் அப்படின்னா சைக்கிள் நேராக திருச்சி பக்கம் திரும்பிடும். ஓகே, நிஷாவுக்கு அப்புறமா நான் கால் பண்ணுறேன். அது வேணால் நீங்கள் சொல்லுங்கள், அப்புறமா நான் கால் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, நிஷா என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ். வீடியோ தான் சும்மா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும், மற்றபடி போர் அடிச்சிருக்கும். இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பபாய், see you.